அதுல ஒரு திராவிட கட்சி சுத்தமாவே முடிஞ்சு போச்சு. இன்னொரு திராவிட கட்சி கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல அது அப்படியே குறைந்து வந்து நலிந்து போய் இருக்கிற இடம் இல்லாம ஆயிடும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 ரூபாய் அமைச்சர் இருந்தாருங்களா முன்னாள், அவர் மேலேயும் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் மேலேயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து நாங்கள் வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அதை விசாரிக்கிறதுக்கான அனுமதியை கொடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. விஜய் வாய மூடிட்டு இருக்காரு. வணக்கம் நண்பர்களே. சென்ற சில வீடியோக்களில் ஸ்ரீலங்காவில் நடந்த நிகழ்வுகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள்னு சொல்லலாம், அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல நடவடிக்கைகளில் பல பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம். இதன் பின்புலத்தில் கிறிஸ்துவ மிஷனரிகள், நான் திருப்பி சொல்கிறேன், சாதாரண கிறிஸ்துவ மக்களை நான் குறி வைக்கவே இல்லை. மிஷனரிஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பலரும் இந்த மாதிரி இந்திய நாட்டுக்கு எதிராகவும் பிரிவினைவாதத்தை ஆதரித்தும் அமெரிக்காவின் தூண்டுகோலினால CIA மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மிஷனரிஸ், அங்கே இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட், இவங்க மூலமாக பல நடவடிக்கைகளில் தகாத செயல்களையும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள குறி வச்சுதான் சொல்றேன். சாதாரண ஒரு உண்மையாகவே தெய்வ நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவர்களை பற்றி நான் எந்த குறைபாடும் இல்லை, எதையும் நான் சொல்லவில்லை. அவங்க மேல எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய மத போதகர்கள் என்ற போர்வையில் நடமாடிக்கொண்டிருக்கும் நாட்டுக்கு எதிரான சதிகாரர்கள், அந்நிய கைக்கூலிகள், அவங்கள பத்தி தான் நான் மெதுவாக முக்கியமா பேசுறேன். இது வரைக்கும் எல்லாத்துலயுமே அப்படிதான் சொல்லியிருக்கேன். அதுதான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த சாதாரண கிறிஸ்துவர்கள் அந்த மத போதர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து தீவிரமா கடைபிடிக்கிறாங்க. அது அவங்களுடைய அறியாமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு ஸ்டேஜ்ல எப்பயாவது உணர்வாங்களா அப்படின்னா சாத்தியக்கூறு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் அவர்கள். இந்துக்கள்ல நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா முதல்ல அதுக்கு உடனே வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, 4 கேள்வி கேட்பாங்க. கேட்டுட்டு இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படி, நீ ஏன் தப்பா சொல்ற, இது இப்படி ஏன் இருக்கக்கூடாதுன்னு. அவங்க அதுல அந்த மாதிரி கிடையாது. என்ன சொல்றாங்களோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டா அப்புறம் பிரச்சனை கேட்கறவங்களுக்கு தான். இங்க வந்து என்னன்னா சொல்றவங்களுக்கு தான் பிரச்சனை, கேள்வி கேட்கறவங்களுக்கு சந்தோஷம். அப்படி இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த மாதிரி நிலைமை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழக முதலமைச்சர் விஜயனுடைய நிலைமை என்ன, எப்படி போய் சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சிலதை பார்க்கலாம். நான் என்னுடைய ஆரம்ப கால வீடியோக்களே சொல்லிட்டேன், பாஜகவினுடைய ஆதரவும் அதனுடைய, அதாவது விதை விதைத்து முளைத்து அதை உரம் போட்டு வளர வச்சு எல்லாம் செஞ்சது பாஜக, RSS போன்றவை தான் விஜய் அவருடைய தாவேகா கட்சிக்கு. அது எதற்காக அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட கட்சிகளையும் ஒரு வழியாக ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற சித்தாந்தம் தான். இதுக்கு வந்து ஆதாரங்கள்லாம் இருக்கு, அதை ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. பட் அதுதான் உண்மையான நடந்தது அப்படி. அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் விஜய் அவர்களுமே சரி, இல்லை அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய பலரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமோக வெற்றி வரும்னு. இன்னொரு குறிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இது வந்து ஒரு அலை கிடையாது. அலையாக இருந்திருந்தால் அவர் பெரும்பான்மை தனித்துவமாகவே பெற்று ஆட்சி அமைத்திருப்பார். தொங்கல்ல விட்டுட்டாங்க ஆக்சுவலா. அப்படி பார்க்கும்போது இது ஏதோ ஒரு பரவச நிலையில உணர்ச்சி வேகத்துல ஓட்டு அளித்த ஜென்சியினுடைய ஒரு குறைபாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம. சரி, அவர்கள் மூலமாக அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான் ஒரு பக்கம். ஆனா எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஆட்சியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு சனாதனத்துக்கு எதிராக இருந்தார்களோ, கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் ஆதரவா இருந்தாங்களோ, அதுல ஒரு இம்மி அளவு கூட குறையாம தாவேகாவும் முதலமைச்சர் விஜயும் இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி, சட்டசபையில் வந்து சொல்லியிருக்காரு, சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு. எனக்கு அதில் எந்த விதமான தயக்கம் கிடையாது தாங்க அப்படின்னு சொன்னவருக்கு வந்து அவரை உதய அண்ணான்னு தானே சொல்றாங்க. இப்ப அந்த உதய அண்ணா வந்து யாரா மாறிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணாவே அப்படி ஆயிட்டாரு. விஜய் அண்ணா உதய அண்ணா மாறிட்டார். என்ன செஞ்சிருக்கணும், அவருக்கு மறுப்பு தெரிவிச்சு தானோ அல்லது தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய MLA-க்களோ ஒரு பதில் சொல்லியிருக்கணும். அவரு அதை சொல்லலை, கண்டனமும் தெரிவிக்கல, சபாநாயகரும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல, சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படவில்லை. ஆக மொத்தம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் வந்து தலையாட்டிட்டு இருக்காரு. அப்படி வந்து அதுக்காகவா அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? எல்லோருக்குமான ஆட்சி அப்படிங்கிறீங்க, அரசியல் பதவி பிரமாணம் எடுக்கும் போது இந்திய அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு எல்லாருக்கும் சமமாக செயல்படுவேன்னு எடுத்திருக்கீங்க. ஆனா நடவடிக்கை அப்படி இல்லையே அப்படிங்கிறது எப்படி தெரிய வருது அப்படின்னா,
இந்த மாதிரி மௌனம் சாதிக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியும், சபாநாயகர் JCT பிரபாகர் வந்து வசனத்தெல்லாம் சட்டசபையில் படிக்கிறாரு. அதெல்லாமும் தெரியும். யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரியும். இதனால என்ன தெரிய வருதுன்னா, விஜய் பாஜகவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு, யாரால? பாஜகவிலேயே மிஷனரி கையில ஒப்படைக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இதெல்லாமே நான் என்னுடைய சொந்த கருத்து தான். எங்கேயும் வந்து இது மாதிரிலாம் குறிப்புகள்லாம் வரல. சில பேர்கிட்ட பேசுறதுல சில விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முழுமையாக முதலமைச்சர் விஜயும் அவருடைய கட்சியும் மிஷனரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் அதில் போட்டியில், ஒரு பக்கம் DMK போட்டியில் இருக்கு. யாரு வந்து இந்த ஆட்சியை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அது என்ன, எதனால அப்படிங்கிறதை நான் சொல்றேன். இரண்டாவது, மிஷனரிஸ் இந்த ஆட்சியை நம்ம கையில் எடுத்து ஆட்டி படை. அந்த மிஷனரிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அமெரிக்காவினுடைய மிஷனரிகள் மற்றும் அங்கிருந்து நடக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டு, CIA, அதனுடைய உளவு ஸ்தாபனங்கள், இதெல்லாம். மூன்றாவதா யாரு கையில மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி, அவங்க கையில எடுத்து ஆட்டி படைக்க பாக்குறாங்க அப்படின்னா இஸ்லாமிய அமைப்புகள். இந்த 3 பேருமே ஒரு போட்டியில இறங்கிருக்காங்க. பாஜக நைஸா ஒதுங்கிடுச்சு. நம்ம ஆரம்பிச்சோம், இவரை பதவியில உட்கார வச்சாச்சு, திராவிட கட்சிகள் ஒரு மாதிரி முடிச்சு வச்சாச்சு. அதுல ஒரு திராவிட கட்சி சுத்தமாவே முடிஞ்சு போச்சு. இன்னொரு திராவிட கட்சி கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல அது அப்படியே குறைந்து வந்து நலிந்து போய் இருக்கிற இடம் இல்லாம ஆயிடும். அவங்களுடைய முனைப்பு வந்து தாங்க கொள்ளையடிச்ச பணத்தை காப்பாற்றுவதில் தான் இருக்கும். அப்பப்ப ஏதாவது சில்மிஷம் செஞ்சு இந்த ஆட்சியை அமைதியா நடக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் ஸ்டேட்டஸ் நான் புரிந்து கொண்டது. பாஜக ஒதுங்கியாச்சு, மற்ற பேர் போட்டியில இருக்காங்க. யாரு இந்த ஆட்சியை ஆட்டி படைப்பது? தங்கள் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு பொம்மலாட்டம் நடத்துறவங்க மாதிரி எப்படி செய்வாங்க? இதுக்குள்ள போட்டி. இதுல தான் இந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய, குறிப்பா ஸ்ரீலங்கால இருந்து வருது. இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லிட்டு அடுத்த சில முக்கியமான விஷயங்களுக்கு போகலாம். என்ன அப்படின்னா, 2 முக்கியமான செய்திகளை நான் பார்த்தேன். ஒன்று வந்து முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவர் பாட்டுக்கு எல்லா மற்ற கட்சிகள் தலைவர்கள் எல்லாரையும் போய் வீட்டில் போய் சந்திக்கிறார். இது யாருடைய தூண்டுதல்னால சந்திக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எதுக்காக செய்யணும்? சிம்பிளா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு ஹைட்டி இல்ல ஒரு லஞ்ச் பார்ட்டி இல்ல ஒரு டின்னர் பார்ட்டி வச்சு எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு, இப்போ நான் முதல் முறையா இந்த மாதிரி முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு பல நல்லதெல்லாம் செய்யணும்னு இருக்கேன், இதெல்லாம் திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு, நலத்திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் பண வசதி எல்லாமே தேவைப்படும். இதை தாண்டி என்ன செய்யணும்னா, உங்களை மாதிரி தலைவர்கள் உங்கள் கட்சிகளுடைய ஒத்துழைப்பையும் எனக்கு நீங்க கொடுங்க. என்கிட்ட இருக்கிற நிறை குறைகளை நீங்க விமர்சனம் செய்யுங்க, ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்து நல்லதொரு ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். அதை செய்யல அவர். ஏதோ வீடு வீடா போய் பொக்கை எடுத்துட்டு போறாரு, என்ன பரிசு கொடுத்தாரு, சில பேர் வீட்டுக்கெல்லாம் சோஃபாலாம் அனுப்பியிருக்காங்கன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் போனா இதுக்கு எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, பாஜக தான் முதல்ல டெல்லி தலைமையகத்திலிருந்து இந்த அறிக்கையை விட்டாங்க. என்ன? அவரை ஆட்சி அமைக்க விட வேண்டும், அவருக்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது. இப்படி எல்லாம் பாஜக தான் அறிவிப்பு. எங்கேயாவது பாஜக விஜயோட ஒட்டிடும். அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு MLA, அதனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஆனா பாஜக எடுத்த இந்த முன்னெடுப்பு ஒரு அதிர்வு அலைகளையும் பயத்தையும் மற்ற கட்சியில உண்டு பண்ணதால காங்கிரஸ் ஓடி வந்துட்டாங்க. நாங்க ஆதரவு தரோம். என்ன எதிர்பார்த்ததோ பாஜக அது நடந்து விட்டது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குல்ல. அது எதனால போய் எல்லாரையும் பார்த்தாரு அப்படின்னா, எல்லாமே கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ். அதுல நேரடியா பல பேர் நேரடியான கிறிஸ்டியன்ஸ். வைகோலாம் ஓப்பனா சொல்றாரு, ஆமா என் வீட்டுல மனைவி தேவாலயத்துக்கு போகிறார் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. யாருமே அதுல எக்ஸப்ஷனே கிடையாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜய் நேரடியாக சென்று பார்த்த தலைவர்கள் அனைவருமே கிறிஸ்துவர்கள். ஒன்லி எடப்பாடி ADMK இருக்கிறவங்க விட்டுடுங்க, மற்றவங்க எல்லாமே. அப்ப இது யாருடைய தூண்டுதல்னால இவர் போய் பார்த்தாரு அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. மிஷனரிஸ் சொல்லியிருக்காங்க, எப்ப எல்லாரையும் அரவணைச்சு போ, எல்லாம் நம்ம ஆளுங்க தான், அதனால நீ அரவணைச்சு போகணும். திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கிறாரு. எந்த கட்சியை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்துல கடுமையான விமர்சனங்களை வச்சாரோ அந்த தலைவரை போய் பார்க்கிறார். வீட்டுல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதனால? DMK மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பது மிஷனரிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை அமைப்புகளுக்கும். அது தெல்ல தெளிவா நமக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுதான். அதுல இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான் கிறிஸ்துவர் என்றே சொல்லப்பட்டார். அவரே சொல்லியிருக்காரு. அதை தவிர சனாதனத்தை கண்டபடி சாடுறார். இது எல்லாம் யாருக்கு முக்கியமா தேவைப்படுது? மிஷனரிகளுக்கு தேவைப்படும். அதனால அவங்களுடைய அஜெண்டா என்ன? என்னதான் மிஷனரிஸும் கிறிஸ்துவர்களும் எங்களுடைய மனிதரே கிறிஸ்துவரே ஆட்சியில் அமர்வது எங்களுக்கு விருப்பம்னு இருந்தாலும் கூட, ஏற்கனவே உதவி செஞ்சவங்கள அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா?
அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, அப்படியே மறந்தாலும் அதுல பல ஊழல்கள், பல தகுடுதத்தங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வெட்ட வெளிச்சமா வந்துட்டா என்ன செய்யறது? இந்த ஆளெல்லாம் போய் நேர பாரு, எல்லாம் அவங்க நமக்கு வேண்டியவங்க, நிறைய செஞ்சிருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு செஞ்சிருக்கோம், அவங்களும் நமக்கு செஞ்சிருக்காங்க, நிறைய கொடுக்கல் வாங்கல்கள்லாம் இருக்கு. அது சரியான முறையா தவறான முறையாங்கிறத பத்தி விவாதம் வேண்டாம். நீ போய் சந்திச்சுட்டு எல்லாரையும் ஒரு குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுல எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற அட்வைஸ் படி போய் பார்த்துட்டாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் அப்சர்வ் பண்ணது. இரண்டாவதா என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்னு. வெள்ளை அறிக்கைனா என்ன? நிதி நிலைமையை பத்தியா, இல்ல அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை பத்தியா, கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய அரசியல் ஆட்சி அமைப்பை பத்தியா, இல்ல ஊழலை பத்தியா? எதை பத்தி நீங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்க? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நிதி நிலைமை அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு தமிழ்நாடு government.in போட்டு பட்ஜெட் நிதி நிலைமை எல்லாம் போனீங்கன்னா ஓப்பனா எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு இவர் அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பணம் எங்கேயாவது தகாத முறைகள்ல, தகாத வழிகள்ல கொள்ளையடிக்கப்பட்டிருந்தால், அதுல ஊழல் நடந்திருந்தால், அதை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒத்து வரும். சரி, வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்ப அதெல்லாம் ஊழலை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுக்க போறீங்களா? அது தெள்ள தெளிவா சொல்லணுமா வேணாமா? சொல்லவே இல்லை. யாரு? தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லல. சரி, இது வரும். எதனால சொல்லலைன்னா, அதுலயும் ஒரு உட்கூறு, பல விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவு. பல அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ரூபாய் அமைச்சர் இருந்தாருங்களே முன்னாள், அவர் மேலையும் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் மேலையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் நாங்க கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம், நீங்க அதை விசாரிக்கிறதுக்கான அனுமதியை கொடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. விஜய் வாய மூடிட்டு இருக்காரு. இதுல பின்புலத்துல எப்படி மிஷனரிஸினுடைய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பத்திரிகைகள்லயே ஓப்பனா செய்தி வந்து, தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடியே பணப்பட்டுவாடா மிஷனரிகள் மூலமாக பல தேவாலயங்கள்ல கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த பணம் எல்லாம் என்ன அப்படியே பெருசா அப்படியே அவங்க தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்களா? தேவாலயங்களுடைய நல்லா இருக்கணும் கிடையாது, எல்லாம் கொள்ளையடிச்ச பணம். அதோட இல்லாம என்னன்னா, இந்த கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் ஒரு ஹவாலா அப்படிங்கிற ரூட் மூலியமா வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்க முதலீடுகள்லாம் செய்யறாங்க. எல்லா அரசியல்வாதியும் செய்யறது தான். 2 கழகங்களும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கழகம் இல்லைன்னா அந்த கழகம், ஒன்னு தீவிரமான சனாதன எதிர்ப்பு, இன்னொன்னு மிதமான சனாதன எதிர்ப்பு இருக்கக்கூடிய 2 கழகங்கள் எல்லாருமே போய் செஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஹவாலா எந்தெந்த மாதிரினா, ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சர்ச்சுகளுக்கும் மிஷனரிகளுக்கும் போதகர்களுக்கும் ஏகப்பட்ட எய்ட்ஸ், அதாவது நிதி உதவின்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டில இருந்து வந்துகிட்டு இருந்து, அது டாலர்லயோ பவுண்ட் ஸ்டெர்லிங்லயோ இல்ல யூரோலயோ வந்துட்டு இருந்து. அதை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி நேரடியா வரும், அதை என்னென்னமோ காரணங்கள் காமிப்பாங்க, ஏழைகளுக்கு உதவுவது, மருத்துவ வசதி, கல்வி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு 5-10% மட்டும் மத மாற்றத்துக்கு உபயோகப்படுத்தி விட்டு மிச்சம் 80-90% அதை யாரெல்லாம் எடுத்து நடத்துறாங்களோ, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மத போதகர்கள், இந்த கன்வர்ஷன் ராக்கெட்ல இறங்கி அடிச்சு நகர்த்துறவங்க, அவங்க தான் இதை கொள்ளையடிச்சு தன்னுடைய பர்சனல் சொத்தை சேர்த்துப்பாங்க. அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எப்படி ஆச்சு அப்படின்னா, இது நாளடைவுல கூட சில சங்கடங்கள் வந்து, குறிப்பா எந்த மாதிரி சங்கடங்கள் வந்த போது அப்படின்னாக்க, இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இதை கொண்டு வந்தது முன்னாடி அரசு தான், காங்கிரஸ் அரசுலயே வந்துடுச்சு. அது கடுமையாக்கப்பட்டது மோடி அரசு மூலமாக. இப்ப இன்னும் அந்த பில்லு அந்த மசோதா பார்லிமெண்ட்ல இன்னும் பாஸ் ஆகல, டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. ஆனா இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு சங்கடத்தையும் மிஷனரிகளுக்கு கொடுத்துருக்கு. இது வரப்போகுது, இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்ச பணத்தை சர்ச்சுக்கு கொடுத்துறாங்க. சர்ச்சுக்கு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய டாலரோ யூரோவோ அங்க இந்த அரசியல்வாதிகளோட கணக்குல வரவு வைக்கப்படும். அது அப்படியே மேட்ச் ஆயிடும், அது டிரான்சாக்ஷன்ல காமிச்சு. இது ஒரு விதமான ஹவாலா ட்ரேட். இது ஒரு உதாரணம் தான், இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு அதையும் ஸ்ரீலங்கால நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் போன தரம். புலம்பெயர்ந்த தமிழ் இந்து ஸ்ரீலங்கன் அவர்களுக்கு இந்த மாதிரி பல கொடுமைகள் இழைக்கும். அவர்களுடைய வீடுகளை, ஸ்ரீலங்கால இருக்கிற வீடுகளை மிஷனரிஸ் ஸ்ரீலங்கால கையகப்படுத்தியிருக்காங்க, அப்படியே புடுங்கி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு இங்க யார் யாரெல்லாம் ஜெர்மனியில இருக்கீங்களோ, இங்கிலாந்துல இருக்கோ, சுவிட்சர்லாந்துல இருக்கு, கனடால இருக்கு, அங்க உங்களுக்கு டாலர்ல பணம் கொடுக்கப்படும். ஒரே கண்டிஷன், நீங்க மதம் மாறணும், இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு நீங்க இனிமே திரும்பி போக முடியாது, அந்த வீடு உங்களுக்கு கிடைக்காது, அந்த சொத்து உங்களுக்கு ஏதோ 100க்கு 50 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க வாங்கிக்கிட்டு அந்த சொத்தை எங்க பேர்ல எழுதி கொடுத்துருன்னா வாங்கி
அதை தவறான வழிகளில் ஸ்ரீலங்காவில் இயங்கக்கூடிய மிஷனரிகள் பயன்படுத்தி உள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இதுக்கான பத்திரிகை செய்திகள்லாம் நிறைய இருக்கு. இது ரொம்ப டீப்பா போகும். நீங்க அதை போய் படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எந்தெந்த மாதிரி இப்ப புரியுதுங்களா நான் எதனால வந்து மிஷனரி மேல இந்த மாதிரி ஒரு பண்றாங்களேன்னு வருத்தத்தோட செய்தி சொல்றேன் அப்படின்னா, எல்லா விதமான தகுடுதத்தமான முறைகேடான வழிகள் அத்தனையிலும் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. குறிக்கோள் என்ன அப்படின்னா, பணம், மதமாற்றம், நாட்டை அடித்து ஒழிப்பது, அவ்வளவுதான். எந்த விதமான வளர்ச்சியும் வரவிடாம மிஷனரிகளை சார்ந்தே ஏழை மக்களாகவே இருக்க வேண்டும், படிப்பு குறைத்த அளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள், அதாவது இதை எல்லாமே ஒரு அஜெண்டா, அதை வச்சுதான் அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில். ஸோ ஆக மொத்தம் இந்த வெள்ளை அறிக்கை வந்ததுன்னா என்ன ஆகும்? ஊழல் அம்பலப்படும். ஊழல் அம்பலப்பட்டதுன்னா மணி ட்ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து தி ஆண்ட் ட்ரெயில் வில் லீட் டு த ஆண்ட் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பு சாரசாரியா போகுது இல்லையா, அதை அப்படியே நீங்க பின்னாடியே போனீங்கன்னா அதனுடைய இடம் எங்க இருக்குன்றது தெரிஞ்சிடும், அந்த ஆண்ட் ஹில். அது மாதிரி தான் இந்த மணி ட்ரெயில் பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா சொல்றேன், 2 இடத்துக்கு போகும். ஒன்று வந்து இஸ்லாமிய அமைப்புகளுக்கு போகும், இன்னொன்று வந்து தேவாலயங்கள்ல இருக்கிற மிஷனரிகளுக்கு போய் சேரும். அங்கே போய் நிற்கும். அது இங்கே தான் இந்த பணம்லாம் போயிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி தொடர்ச்சியாக எடுத்து விசாரணை எல்லாம் செஞ்சு செய்யணும். இந்த இடத்துல தான் இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி விஜய் பேசின உடனே வெறும் ஏதோ நிதி, இது எல்லாம் வெறும் கண் துடைப்பு. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல இருக்கு. நீங்க ஊழலை பற்றி பேசுறதா இருந்தா அதுக்கு முதல்ல தடை விதிக்க போவது வந்து மிஷனரி. ஆக மொத்தம் இது எல்லாத்துல இருந்து நமக்கு என்ன செய்யும் தெரிய வருதுன்னா, டிஎம்கே கிறிஸ்துவர்கள் அல்லாத, அதாவது நான் வந்து திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை மட்டும் சொல்றேன். நான் ஒரு மனைவி இந்து கோயிலுக்கு போறாங்க, மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் தானே கிறிஸ்துவர்னு சொல்லிக்கிட்டவர். பல பேர் அதுல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். அவருடைய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் இப்ப எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, அது வேற விஷயம். அவங்களும் எல்லாம் இருக்காங்க. சரி, ஆக மொத்தம் ஒண்ணு வந்து மறைமுக கிறிஸ்துவ ஆட்சி, மிஷனரி ஆட்சி தமிழகத்துல இருந்தது. இப்ப நேரடியான மிஷனரி ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதற்கு பல உதாரணங்களை சொல்லியாச்சு, நிரூபணமும் ஆகிவிடும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் அடுத்த கட்ட நகர்வாக என்னென்னலாம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த கடந்த ஒரு மாதத்துல உற்று நோக்கி கவனித்திருக்கலாம். என்னன்னா, எந்த அளவுக்கு திரு விஜய் அவர்கள் கடுமையான விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் டிஎம்கே மேல தேர்தலுக்கு முன்னாடி வச்சாரோ, இப்ப அந்த அளவுக்கு அப்படியே பம்மிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. நீங்க நல்லா கவனிங்க, யாருமே பேசுறதில்ல. அவங்க அவரும் பேசுறதில்ல, அவங்க கட்சியை சார்ந்தவங்களும் பேசுறது. 1-2 ஸ்மால் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதெல்லாம் வந்து சரி கிடையாது. அப்ப காமிச்ச கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்ப ஏன் இல்ல? துரும்பு கூட இல்லை. இந்த எல்லாத்தையும் விட முக்கியமானது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மந்திரிகள் எல்லாம் நாங்க விசாரிக்கணும், ஒரு டசன் மந்திரிகளுடைய பெயர் எல்லாரையும் விசாரிக்கணும். இவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன வெள்ளை அறிக்கை விட போறீங்க? இதுலதான் வந்து வெள்ளை அறிக்கை வந்தால் அது அரசியல்வாதிகளை விட மிஷனரிஸுக்கு ஆபத்து அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். எதனால அப்படின்னா, அரசியல்வாதிகள் என்னைக்குமே அரசியல்வாதிகள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் மாட்டிக்கிட்டா அதுல இருந்து தப்பிக்க வழி பார்ப்பாங்க. அப்படி இல்லையா, கூட இன்னும் 10 பேரை சேர்த்து குழியில தள்ளிடுவாங்க. எனக்கு 2 கண்ணு போனா பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போகணும் அப்படிங்கிற கோட்பாடுல இயங்கக்கூடியவங்க தான் அரசியல். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, இறங்கி கீழே எந்த லெவலுக்கும் இறங்கி பழிவாங்கல் நடவடிக்கையில ஈடுபடுவாங்க. அது முக்கியமானது. சரி, இந்த இடத்துலதான் நான் போன வீடியோல எல்லாம் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து அவர் வந்திருக்காரு. அர்ச்சுன ராமநாத், அவர் எம்பி. அவர் வந்து தமிழகத்தோட சேரணும், இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் இங்க வந்தபோது யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு மிக அதிர்ச்சியான தகவலா இருக்கு. என்ன, முதல்ல வந்து சாந்தியாகோ மார்டின் அவரை சந்திச்சிருக்காரு. என்ன காரணம்? பணம். ஏன்னா எந்த ஒரு இயக்கத்தை எடுத்து நடத்துவதற்கோ, ஒரு டூல் கிட்னு சொல்லக்கூடியதை நிறைவேற்றுவதற்கோ, அதை ஆரம்பிப்பதற்கோ பின்புலத்தில் மிகப்பெரிய அளவிலான பணம் தேவைப்படும். இன்னைக்கு தேதியில இந்த சாந்தியாகோ மார்டின் அவர் லாட்டரியில பலவிதமான முறைகேடான வர்த்தகம் எல்லாம் செஞ்சு ஏகப்பட்ட கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொன்னு, பல 100 கோடி ரூபாய் புறமானம் உள்ள நிதி உதவிய டொனேஷன் மாதிரி ஆளும் கட்சிக்கும் இப்ப இருக்கிற டிவிக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா தான் விஜயனுடைய ரைட் ஹேண்ட். நான் என்ன மாதிரி மீம்லாம் படிச்சேன்னா, விஜய் வந்து முதல் அமைச்சர், ஆதவ் அர்ஜுனாவை வந்து முதல் போட்ட அமைச்சர் அப்படின்னு பதிவு போடுறாங்க.
எது எடுத்தாலும் ஆதவ அர்ஜுனா தான் பதில் சொல்றாரு. அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டப்படி அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஆனா எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி அவர் வந்து முன்னாடி நின்று பேசுறாரு, பதில் சொல்றாரு, என்னென்னமோலாம் பேசுறாரு அவரு. ஆக மொத்தம் இந்த மீம்ஸோ இந்த கார்ட்டூன்லயோ உண்மைத்தன்மை இருக்கு. முதலமைச்சர் ஒருத்தர், முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர் அப்படிங்கிற நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கு. இது ஒரு பக்கம். இந்த சாந்தியாகோ மார்டின் பணத்துக்காக சில ஏற்பாடுகள் எல்லாம், அவருடைய மனைவி வேற ஏடிஎம்கேல லீமா ரோஸ் மார்டின் எம்எல்ஏவா இருக்காங்க. சரி, அவங்க பாருங்க 24 வார்டு மெம்பர்ஸுக்கு லால்குடியில கார் வாங்கி பரிசளித்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வீடை வச்சு அடமானம் வச்சு தேர்தல் செலவு பண்ணியிருக்காங்க, நகை அடமானம் வச்சு. இப்ப அவங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எப்படியாவது ஏதாவது வந்துருமா, பணம் உதவி வருமா, ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம். இப்ப திருப்பியும் இந்த அர்ச்சுன ராமநாதனுக்கு வந்துட்டு அப்புறம் மேற்கொண்டு பல விஷயங்களை பார்க்க. இந்த அர்ச்சுன ராமநாதன் என்ன பண்ணிருக்காருன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி மார்டின் பல மத போதகர்களை சந்திச்சிருக்கு. அவங்க எல்லாரும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவார், மதம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியவர்கள், மத்திய அரசை கடுமையாக சாடுபவர்கள், மத்திய அரசை பிடிக்காதவர்கள், குறிப்பா மோடி அவர்களை பிடிக்காதவர்கள், RSSஐ கடுமையாக விமர்சனம் செய்பவர்கள். இவங்க எல்லாரையும் நிறைய பேர் பார்த்து. இதுதான் அங்க ஸ்ரீலங்கால நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. ஏன்னா அங்க ஆட்சியில் இருந்தவங்க இப்ப இருக்கிற அனுராக் குமார திசைநாயக தவிர இதுவரைக்கும் நீங்க முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 90% இலங்கை ஆட்சியாளர்கள் எல்லாமே கிறிஸ்துவர்கள் தான். சரி, அது ஒரு பக்கம். அவங்கள பார்த்திருக்காரு. இரண்டாவது பக்கம் யாரை மீட் பண்ண. மூன்றாவதா யாரை பார்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனத்தோடு மிக அதிக அளவில் தொடர்பில் உள்ள இந்தியாவில் உள்ள சில இஸ்லாமிய அமைப்புகள், JEI அப்படிங்கிற அமைப்பு, HUT அப்படிங்கிற அமைப்பு, இந்த மாதிரி பல அமைப்புகள். நான் வந்து ஒரு லிஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். எத்தனை அமைப்பு, ஒரு 100 அமைப்புகள் இருக்கு. அதுல ஆச்சரியமா இருக்கும் உங்க எல்லாருக்குமே, அவ்வளவு அமைப்புகள் இருக்கு. அதுல பலதும் இந்தியால தமிழ்நாட்டில் நல்ல கால் ஊன்றி வேர் ஊன்றி கிளை விட்டு பரப்பப்பட்டுள்ளது. அந்த அமைப்புகளை தமிழ்நாடு மற்றும் கேரளா இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி, அதுல வந்து ஒருத்தர் அமைச்சராக வேற இருக்காரு, அவரையும் இவர் சந்திச்சிருக்காரு. இது என்ன காரணத்துக்காக சந்திச்சாங்க? ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஏதோ ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு, அதுவும் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பின்புலத்துல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி பல பேரை சந்திச்சிருக்காரு. இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த சாந்தியாகோ மார்டின் மேல ஒரு டசன் கணக்குல ஒரு அதுக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு முறைகேடான லாட்டரி வர்த்தகம் செய்தாருன்னு வழக்குகள் இருக்கு, பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளன. அதுக்கு குறிப்பா எதை பத்தி சொல்றாங்கன்னா, இது என்ன வேடிக்கைன்னா, இவ வடகிழக்கு மாநில நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அங்கிருந்து தான் லாட்டரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வித்தார். அந்த மாநில அரசே வந்து இவர் மேல குற்றச்சாட்டை வச்சு வழக்குகள் பதிவு பண்ணும். இந்த மாதிரி இந்த சாந்தியாகோ மார்டின் பேர்ல பல கேஸ் வழக்குகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விசாரணைக்கு எடுத்து எப்ப முடிவுக்கு வரும் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா இந்த இடத்துல நான் முக்கியமா எதை சொல்ல ஆசைப்படுறேன் உங்ககிட்ட அப்படின்னா, இந்த சாந்தியாகோ மார்டினுக்கு யாரு வந்து லாயர், சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல காங்கிரஸினுடைய லாயர் அபிஷேக் மனு சிங்வி தான். ஏன்னா பெரிய பணம், பல்லாயிரக்கணக்கான கோடியில பணம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் லாயரையும் வைக்கணும் தப்பிக்கணும்னாக்க. ஸோ அவரு தான் இவங்களுக்கு முக்கியமான லாயரா இருக்கார். சரி, என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த லாயரை விஜய் போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. என்ன நெசசிட்டி, என்ன உங்களுக்கு அவசரம்? இதுல காங்கிரஸினுடைய தூண்டுதல் இருக்கா? கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வேண்டியது 2 அமைச்சர் பதவி, அதை வாங்கிட்டாங்க, வந்துட்டாங்க, முடிஞ்சதுக்காக அவங்க பாட்டுக்கு ஏதோ தங்களால முடிஞ்சதை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். எது முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா தான். என்ன சாந்தியாகோ மார்டினுடைய சன்னில்லா மருமகன் தானே, அபிஷேக் மணி சிங்வியோட உறவு. இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல முன்னாள் ஒரு காங்கிரஸ்ல இருந்த எம்எல்ஏ, அவர் கிறிஸ்தவர். அவர் வந்து டிஎம்கே தோத்து போனதுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாரு. ஆக மொத்தம் நீங்க எல்லாம் கிறிஸ்தவர். அவர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரீட் இன் பிட்வீன் தி லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வசமா மிஷனரிஸ் கையில சிக்கி விட்டார் அப்படிங்கிறதான். அராஜகத்தின் உச்சத்துக்கு போவாங்க, போகட்டும், அப்பயாவது இந்துக்களுக்கு ஒரு உணர்வு வருதான்.
நிறைய பேர் கேட்கலாம், சார் திருப்பரங்குன்றத்துல இணைந்த அது சூப்பர்ஃபிஷியல், உணர்ச்சி வேகத்துல வந்தது. இப்ப எப்படி உணர்ச்சி வேகத்துல திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதே உணர்ச்சி வேகத்துல வந்து குழுமினவங்க தான். அடிநாதமாக மனதின் அடி ஆழத்துல உணர்வு பூர்வமாக இருந்தால்தான் உண்மையான நிலைப்பாடு. இவங்க எல்லாமே வந்து மேலோட்டமாக இருக்காங்க. காற்று எந்த பக்கத்துல வீசுதோ அந்த பக்கம் போறோம். நிறைய பேர் வந்து பல கட்சிகள்ல இருந்து தாவேக்காக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான் படிக்கிறேன். பாஜகவில இருந்தே போயிருக்காங்க. இங்க ஒரு நிமிஷம் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பே இல்லாம எந்த விதமான பொறுமையும் இல்லாம ஓடி போறவங்களுக்கு நம்பி திரு அண்ணாமலை வர முடியும்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கே அங்கேருந்து இங்க வருவாங்க. அவங்களுடைய நம்பகத்தன்மைங்கிறது எங்கெங்க போய் நிக்க முடியும்? எப்படிங்க உறுதியா சொல்ல முடியும்? அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். 2 வீடியோல சொல்லிட்டேன். இந்த 3வது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கோ அல்லது அண்ணாமலைக்கோ இன்னும் இந்த மக்கள் தயாராகவில்லை. அவங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா தான் இங்க திரு அண்ணாமலை அவர்கள் வருவார். நடுவில் நிறைய செய்தியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு. அதை பற்றி நான் உங்க கூட தனியா பேசுறேன். ஏன்னா பல தகவல்கள் சேகரிச்சு வச்சிருக்கேன். எந்த மாதிரி முன்னெடுப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னா, டிஎம்கே கிறிஸ்துவ ஆதரவு கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆளணுமா, இல்ல தாவேகா கிறிஸ்துவரே கிறிஸ்துவ மிஷனரி மூலமாக நடத்தக்கூடிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில்? ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் மிஷனரிகளினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.